ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை 3 நாட்கள் இரவு வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து தடைகள், தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை அனைத்தும் விட்டு ஒழுகும். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது. இது தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமானுஷ சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. இது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள். அதே போல் இது செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அந்த ஒரே ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு 9 முறை சொல்லிக்கிட்டு போட்டு பாருங்கள். 3 நாள், சனி இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை இரவு, இந்த 3 நாள் இரவிலே உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த காரியத்திற்கு, தடைப்பட்ட அந்த காரியத்துக்கு பதில் கிடைக்கும். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இரவும் நாளைக்கு வரைக்கும் அமாவாசை இருக்குது, திங்கட்கிழமை, இந்த 3 நாட்களோடு இதை செய்யும் பொழுது பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இதுக்கு அதீத சக்தி வாய்ந்தது. என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சாயப்பாவோட விபூதி. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உறங்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அப்போ சாயப்பா பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு அந்த சாயப்பாவின் விபூதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில், வீட்டு நிலைவாசப்படி மெயின் நிலக்கதவு இருக்குது இல்லைங்களா, அந்த வாசப்படிக்கு முன்னாடி நீட்டமாக போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இது போடுறது யாருக்கிட்டே நீங்கள் சொல்லக்கூடாது. இது போல் செய்கிறங்கிறது வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதே போல் காலையில் எழுந்த உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரப்படுத்தி அந்த விபூதியை தொடச்சி எடுத்து அலாசிட்டு அந்த துணியை காய வச்சுருங்க. இதே போல் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க, திங்கட்கிழமை இரவு, இந்த 3 நாள் இரவு செய்து பாருங்கள். செய்யும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வரக்கூட, உங்கள் வீட்டை சுற்றியும் உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை அனைத்தும் விலகிரும். உங்களுக்கு இப்படி ஒரு உங்களுக்கு அப்படியே ஒரு புது வைப்ரேஷன் உடம்புல அந்த நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் ஏற்படுறது நல்லா தெரியும், உணர்வீங்க. எந்நேரமும் இந்த 3 நாள் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.